இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரசம் வைக்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா மிளகு அரைச்சிக்கலாம். மிளகு இந்த ஜார் வந்து ஆல்ரெடி நான் ஒச்சக்கடலை போட்டு அரைச்சேன், அதனால் மாவாக தான் இருக்குது. ஜீரகம், பூண்டு ஒரு 5-6 பல் போட்டுக்கோங்க. பூண்டு, இஞ்சி, மிளகாய், தக்காளி, கொத்தமல்லி, கருவேப்பிலை. மிக்ஸி ஜார் மூடிடலாம். தண்ணி ஆட் பண்ண தேவையில்லை, அப்படியே நம்ம மிக்ஸி அரைச்சி எடுத்துக்கலாம். புளி தண்ணி வந்து நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். பாருங்கள், இந்த அளவுக்கு தான் புளி தண்ணி நான் கரைச்சி வச்சுருக்கேன். ஓகேங்களா, ரொம்பலாம் கரைக்கக்கூடாது. நல்லா மிக்ஸியில் அரைச்சாச்சு மசியை. இப்போ இதை வந்து புளி தண்ணியில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அரைச்சி வச்சா அந்த திப்பி எல்லாமே இதில் ஆட் பண்ணியாச்சு. மிக்ஸி ஜார் வந்து வாஷ் பண்ணி அதுலேயே தண்ணி எடுத்துக்கிறோம். தண்ணி உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மஞ்சள் ஆட் பண்ணிக்கோங்க, கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா கடுகு, காஞ்ச மிளகாய், சீரகம் இது 3மே எடுத்து வச்சுக்கேன். இப்போ வந்து தாளித்து எடுத்துக்கலாம். கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு நம்ம இதை வந்து தாளித்து எடுத்துக்கலாம். அதுக்காச்சு இப்போ வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி ரெண்டுமே ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த தண்ணி கூட இதை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம தாளித்து வச்சதை பாருங்க ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம அடுப்பில் வச்சிடலாம். அடுப்பில் வச்சாச்சு. அடுப்பு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே வச்சுக்கேன். இப்போ இது பொங்கும் போதே நம்ம எடுத்துடணும். ரசம் வந்து கொதிக்கக்கூடாது, பொங்கும் போதே நம்ம எடுத்துடணும். போட்டு மூடி வைக்க தேவையில்லை, நம்ம பொங்கும் போதே எடுத்துடணும். ஏன்னா பக்கத்துலேயே நின்று எடுக்கிறது தான் பெஸ்ட்டு. ஏன்னா தட்டு போட்டு மூடி வச்சா அடுப்பெல்லாம் அணைஞ்சிடும் பொங்கும் போது. நல்லா ரசம் வந்து பொங்கி வந்துச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. இந்த மாதிரி ஒரு வாட்டி ரசம் வச்சுப்பாங்க, உண்மையிலே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.